தர்னிஸ்ரீ சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வாட்ஸ்அப்பை மைக்ரோசாஃப்ட் மூலியமாவும் வெப் ப்ரௌசர் மூலியமாவும் டவுன்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசரை பத்தி சொல்றேன். இப்போ நான் குரோம் குள்ள போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுல வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். அதன் மேல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி காட்டுச்சுன்னா அங்க கெட் ஃப்ரம் தி மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மேல இன்ஸ்டால் பட்டன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் பட்டன் காட்டும், நீங்க அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கெட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட்னு கொடுத்து ஓகே ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு கொடுக்குறேன். லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் டைரக்டாக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் வருதா, வரும் பாருங்க, குட்டிஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சிட்டேன். எப்படி லாகின் பண்ணுறதுன்னு ஈஸி. இது ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ லிங்க் வித் ஃபோன் நம்பர்னு சொல்லி போட்டு உங்கள் நம்பரை போட்டாலும் சரி, அந்த நம்பர் போட்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி மாதிரி ஒரு நம்பர் வர போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மொபைலில் போய் எப்படி இங்கே போட்டிருக்காங்க வீடியோ, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் தர்னிஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் போட்டு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். Thank you for your watching.